குண்டுவெடிப்புகள், துப்பாக்கிகளின் முழக்கங்கள், தரைவழி தாக்குதல்கள், வான்வழி தாக்குதல்கள், கடல்வழி தாக்குதல்கள் என்று ஏராளமான செய்திகள். இவை எமது சமுதாயத்தின் அன்றாட வாழ்க்கையாகி போனது. வாழ்க்கையின் நாளாந்த செயல்பாடுகளாக இருந்தது. அப்படியான ஒரு காலம் இருந்தது. ஆம், அது எமது கசப்பான கடந்த காலம். 30 வருட கால கொடிய யுத்தத்திற்கு பிறகு எமது மக்கள் கடைசியில் அகதிகளாக்கப்பட்டார்கள், அனாதைகளாக்கப்பட்டார்கள், இடம்பெயர்ந்தவர்களாக ஆக்கப்பட்டார்கள். அவர்களிடம் கடைசியில் எங்கிருந்தது என்னவோ அவர்களது உயிர் மட்டும்தான். இவர்களது இந்த நிலைக்கு யாரை உலகம் குற்றம் சாட்டியதோ அந்த இலங்கை இராணுவத்தினரிடம் அவர்கள் இடம்பெயர்ந்தவர்களாக வந்து சேர்ந்தார்கள். உண்மையில் அந்த நேரத்தில் இராணுவத்தின் கடமை ஒரு அளப்பரிய சேவையாக இருந்தது. வந்த அந்த மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இராணுவம் உண்மையில் திணறித்தான் போனது. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மக்கள், அவர்களது தேவைகள் இவற்றை எல்லாம் இராணுவம் நிறைவேற்றி வைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் இராணுவம் தள்ளப்பட்டது. அதுபோன்று ஏராளமான கடும் சொற்கள், சுடு சொற்கள், விமர்சனங்கள் என்று இராணுவம் உண்மையில் திக்குமுக்காடி போனது என்னவோ உண்மைதான். உட்கம்பி வேலிகள் என்றும் வதை முகாம்கள் என்றும் அந்த இடைத்தங்கள் முகாம்கள் வர்ணிக்கப்பட்டன. இவற்றையெல்லாம் தாண்டி அந்த இராணுவம் அந்த மக்களுக்குரிய சேவையை தளராது செய்து கொண்டுதான் வந்தது. அதன் ஒரு அடுத்த கட்டமாக இடம்பெயர்ந்த அந்த மக்களுக்காக வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் ஒரு பாரிய பணியையும் அந்த இராணுவம் தனது சிறமேற்றுக் கொண்டது. யாழ்ப்பாணத்தின் மாவட்ட இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் ஹத்ருசிங்க அவர்களின் எண்ணக்கருவில் உருவானதுதான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை கிட்டத்தட்ட 600 வீடுகளை இராணுவத்தினர் அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த வீடுகளில், அதாவது இராணுவத்தினரால் அமைக்கப்படும் இந்த வீடுகள் ஒரு சிறப்பம்சம் வாய்ந்தவை. ஏனென்றால் இந்த வீடுகளுக்கான பணம் எந்த ஒரு நிறுவனத்திடமிருந்தோ அல்லது மக்களிடமிருந்தோ பெறப்பட்ட நிதி அல்ல. இது உண்மையில் இராணுவத்தின் சொந்த செலவில் நிர்மாணிக்கப்படும் வீடுகள் இவை. இந்த வீட்டுக்கான மூலப்பொருட்கள் மற்றும் கட்டுமான பணிகள் அனைத்துமே இராணுவத்தினரால் செய்யப்பட்டது. அதுவும் ஒரு குறைந்த காலத்தில், கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்குள் இந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு அந்த இடம்பெயர் மக்களுக்கு வழங்கப்பட்ட நிகழ்வு. ஏப்ரல் மாதத்தில் இருந்து இந்த கட்டப்பட்ட வீடுகளை மக்களுக்கு கையளிக்கும் நிகழ்வுகள் நடைபெற தொடங்கியிருந்தன. உண்மையில் அந்த மக்களின் வீடுகளை யார் உடைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டதோ அதே மக்களுக்கு அந்த இராணுவத்தினர் வீடுகளையும் கூரைகளையும் அமைத்துக் கொடுப்பதை பார்க்கும் பொழுது உண்மையில் மனது நெகிழத்தான் செய்கிறது. வடக்கில் நடைபெறும் சிறு சிறு சம்பவங்களும் பெரிய செய்திகளாக ஆக்கப்படும் இந்த காலகட்டத்தில் இவ்வாறான செய்திகள், இவ்வாறான நல்லெண்ண விடயங்கள் உண்மையில் ஊடகங்களால் வெளிக்கொணரப்படாமை ஒரு கவலைக்குரிய விடயமாகத்தான் நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் சிறு சிறு விடயங்களையும் இராணுவத்தை குற்றம் சாட்டியும் அரசாங்கத்தை குற்றம் சாட்டியும் பல ஊடகங்கள் பலவாறு திரித்து கூறும் இந்த நிலையில் இவ்வாறான சில நல்லெண்ண விடயங்களை எமது பத்திரிகைகளும் ஊடகங்களும் பொதுவாக பெரிதுபடுத்துவதில்லை. ஆனால் அவற்றை எல்லாம் கண்டு சளைக்காத இராணுவம் அந்த மக்களின், அந்த பிரதேச மக்களின் எண்ணங்களை வெல்ல வேண்டும், அவர்களது உள்ளங்களில் தாங்களும் இடம்பெற வேண்டும் என்ற முயற்சியில் தளராது தங்களது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆயிரம் லட்சக்கணக்கான நிதிகளை சேர்த்து கடந்த கால யுத்தங்களுக்கு அனுப்பிய எமது புலம்பெயர் சமுதாயம் உண்மையில் லட்சக்கணக்கான பவுன்கள் என்றும் டாலர்கள் என்றும் எமது கடந்த கால யுத்தத்துக்கு உதவிய புலம்பெயர் சொந்தங்கள் உண்மையில் இந்த இடைத்தங்கள் முகாம்களில் இருந்த மக்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கு உதவ முன்வரவில்லை. அது என்னமோ ஒரு கசப்பான விடயம்தான். இவ்வாறான செயல்பாடுகள் உண்மையில் அந்த பிரதேச மக்களினது அன்பை பெற்றுக்கொள்ளும் விதமாகவும் அதுபோன்று எதிர்கால சந்ததியின் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும் விதமாகவும் உண்மையில் இலங்கை இராணுவம் செய்து வருவது ஒரு சிறப்பு அம்சமாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான நல்லெண்ண நடவடிக்கைகள் உண்மையில் எதிர்காலத்தில் இந்த மக்களின் நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு, இராணுவத்தினர் பெற்றுக்கொள்வதற்கும் இலங்கை அரசு பெற்றுக்கொள்வதற்கும் உதவக்கூடும். உண்மையில் இனிவரும் இளம் சந்ததி யுத்தத்தை எதிர்ப்பவர்களாக, அதுவும் சிங்களவர்களை எதிரிகளாக பார்க்காதவர்களாக இருப்பதற்கும் இவ்வாறான நடவடிக்கைகள் உதவக்கூடும் என்பதில் மேஜர் ஹத்ருசிங்க அவர்கள் உண்மையில் நம்பிக்கையுடையவராகத்தான் காணப்படுகின்றார். இந்த வீடுகளை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக யாழ் மாவட்டத்தின் இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் ஹத்ருசிங்க அவர்கள் இப்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்.
யாழ் நீதிபதி விக்னராஜா அவர்கள், அதுபோல யாழ் மாவட்ட அரசு அதிபர் கே கணேஷ் போன்றோரும் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த வீடுகளை கையளிக்கும் இந்த நிகழ்வு, அதாவது 15 வீடுகள் இந்த இப்போது நீங்கள் காணும் இந்த காட்சியின் போது கையளிக்கப்பட்டிருந்தன. அந்த 15 வீடுகளை கையளிக்கும் இந்த நிகழ்வு இப்போது மத அனுஷ்டானங்களுடன் ஆரம்பமாகிறது. இலங்கை இராணுவத்தின் அன்பளிப்பு. இந்த வீட்டை யாழ் ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் அவர்கள் இப்போது திறந்து வைக்கவிருக்கின்றார். To prepare the 660 houses for the people. May God bless this house. வைத்த அந்த வீட்டை இப்போது யாழ் ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் அவர்கள் பார்வையிடுகின்றார். அந்த நிகழ்வை தொடர்ந்து உண்மையில் இந்த வீட்டுக்கு புதுமனை புகு விழாவாக பால் காய்ச்சும் நிகழ்வு அங்கு நடைபெறவிருக்கிறது. வீடுகள் வழங்கப்பட்டது மட்டுமின்றி அந்த வீடுகளுக்கு பயன் தரக்கூடிய மரக்கன்றுகளும் இராணுவத்தினரால் வழங்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு மரக்கன்றை இப்போது யாழ் ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் அவர்கள் நட்டு வைக்கின்றார். அதற்கான நிகழ்வு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இவ்வாறான மரநடுகைகள், இவ்வாறான வீடுகள் கையளிப்பு விடயங்கள் ஒரு நல்லெண்ணத்தை தான் எடுத்து காட்டுகின்றது. உண்மையில் இந்த வீடுகள் மாட மாளிகைகளாகவோ அல்லது சொகுசு பங்களாக்களாகவோ இல்லாவிட்டாலும் அந்த மக்களுக்காக இராணுவத்தினர் தாங்களாக முன்வந்து இவ்வாறான வீடுகளை அமைத்து கொடுத்திருப்பது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. இவ்வாறான விடயங்களை நாம் ஊடகங்களில் காட்டுவதன் மூலம் எமது மக்கள், எமது யாழ் மக்களாகட்டும், எமது புலம்பெயர் மக்களாகட்டும் இவற்றை பார்த்து உண்மையில் சில விடயங்களை புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் நாம் இவ்வாறான விடயங்களை எமது சாளரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அதுபோன்று அன்று பங்கு பெற்றிருந்த சிறுவர்கள் அனைவருக்கும், அந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருந்த சிறுவர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு பாடக்கோப்பிகளும் பேனைகளும் வழங்கப்பட்டதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் இந்த பிஞ்சுகளின் முகத்தை பார்க்கும் பொழுது பற்பல எண்ணங்கள், பல எண்ணக்கருக்கள் நமது எண்ணங்களில் தோன்றி மறைகின்றன. உண்மையில் இவர்களது இந்த நிலைக்கு யார் காரணம், இவற்றுக்கு யார் பொறுப்பு என்பதை நாம் சற்று மீளாய்வு செய்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கின்றோம்.
ஒருபுறத்தை மற்றும் குற்றம் சாட்டாது உண்மையில் நடந்தது என்ன, நமது கடந்த காலங்கள் என்ன என்பதை நாம் மீளாய்வு செய்து பார்த்தோமானால் சில நேரங்களில் பல உண்மைகள் நமக்கும் புலப்படும். எமது எதிர்கால சந்ததியின் விடிவை நினைத்து நாம் இவ்வாறான விடயங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது நமது கடமை. செல்வன் பிரசியந்தி வன்னிலேருந்து இப்போ பிரச்சனைக்காக அங்கேருந்து இங்கே வந்துருக்குறோம். வந்து நாங்கள் இப்போ வீடு வாசல் ஒன்றும் இல்லை எங்களோட இதில் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்க எங்களோட பிரதேச அரியாலை பிரதேச இராணுவத்தினர் எங்களுக்கு உதவி செய்து வீடு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் நல்லா இருக்கணுமென்றதுக்காக எங்களுக்கு வீடு கட்டி தந்திருக்கணும். அதுக்கு எங்களால் நாங்கள் மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கொள்கிறோம். என்ன இவ்வளோ கஷ்டத்து மத்தியிலும் எங்களுக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் தண்டு அவைய வீடு கட்டி பார்த்து எங்களுக்கு தந்ததுக்காக அவைய உதவியால் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீட்டில் இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் அவைய மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கொள்கிறோம். இல்லை அவர் செல்லடியில் செத்துட்டார்.
எனக்கு 3 பிள்ளையார். எனக்கு யாரும் எனக்கு வீடு கட்டி தரது எனக்கு நல்லது. எனக்கு ஒரு யாரும் இல்லை உதவிக்கு. நான் தனியாகத்தானே இருக்கிறேன். 3 பிள்ளைகளும் எனக்கு சரியான கரைச்சால். சண்முகராஜா விக்னேஸ்வர். நமது நாவலடி கிராமம் இதுதான். இதிலே நாங்கள் 16 வருட காலமாக யுத்த நடவடிக்கைகளாக நமது கிராமத்தை விட்டு பிரிந்து பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு வந்த நாங்கள் இப்பொழுது ஜனாதிபதி எங்களுக்கு எங்களோட இடத்தை விட்டு இராணுவத்தினால் எங்களுக்கு சின்ன சின்ன வீடுகள் கட்டி தந்ததால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுறோம். இதுபோல் இன்னும் எங்களோட கிராமத்தில் வர பல மக்கள் வீடு இன்று கஷ்டப்படுறார்கள். நிறைய குத்தகை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வீடுகளில் அமைச்சு கொடுக்க வேணும். கரண்ட் தந்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரவீந்திரன் ஞானேஸ்வரி. குடும்பத்தில் 3 பேர். எனது கணவன் தடுப்பு முகாமில் உள்ளார். நாங்கள் வெண்ணியில் இருந்து சரியாக கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். இப்போ ஜனாதிபதியால் எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடு இப்போ ஜனாதிபதி அவர்கள் கொஞ்சம் பேரை தடுப்பில் இருந்து விட்டுருக்கிறார். அதே மாதிரி எங்களோட கணவன்மாரையும் விடுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதோடு இப்போ எங்களோட கிராமத்தில் வந்து கரண்ட் வசதி எதுவுமே இல்லை. இப்போ தற்காலிகமாக மலசலக்கூடம் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பிள்ளைகள் படிப்புக்காக விளக்குகள் அதெல்லாம் படிக்க இயலாது. இப்போ இங்கே வந்து 16 குடும்பங்கள் மட்டும் இந்த இது கட்டப்பட்டுள்ளது. இன்னும் நிறைய குடும்பங்கள் இருக்கின்றனர். அதோடு 16 குடும்பங்களும் தான் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் வந்தால் தான் நாங்கள் இங்கே வாழலாம். என்னென்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் பேரோட இந்த கிராமத்துக்குள்ள 200 குடும்பம் இருந்த இடத்துல நாங்கள் 16 பேர் மட்டும் தனியாக வாழ இயலாது. மிக்க பேருக்கும் இதே மாதிரி வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும். எங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து தர வேண்டும். கிணறு இப்போதைக்கு எங்களுக்கு கிணறு இல்லை. தற்காலிக மலசல கூட மட்டும் உள்ளது, கிணறு இல்லை. அதோடு கிணறும் எங்களுக்கு தான் தரணும். கரண்ட் வசதிகளும் செய்து தரணும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜனாதிபதி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவன் அறியறது நாங்கள் 95 இடம்பெயர்ந்து போய் வேறு கிராமங்களில் இருந்து வாடகைகள் கொடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளும் வாழ்ந்து நாங்கள் இப்போ தற்போது எங்களுக்கு இந்த இராணுவம் இந்த இடத்தை விட்டு தந்து எங்களை இந்த சின்ன சின்ன வீடுகள் அமைச்சு தந்து கட்டி தந்ததுக்கு நாங்கள் இந்த இராணுவத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்றது இந்த நாவலடி வாழும் எங்களை தற்காலிகமாக வாழ வைத்த நாவலடி கிராம பொறுப்பாளர் விஜயதுங்க அவர்களுக்கும் நாங்கள் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாதைகள் பிரச்சனைகள் சரியாக இருக்குது. அந்த ரோட்டுகள் போட்டு தருவணும். மற்ற கரண்ட் வசதி தண்ணீர் வசதியும் எங்களுக்கு தந்துமாறு இந்த ஜனாதிபதி இந்த அனுசரணையோடு இந்த இராணுவத்தினரை நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். எவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கீங்க? அது கடந்த 15 வருட காலங்களாக இடம்பெயர்ந்து பல கிராமங்களில் இருந்து தற்போது குடியமர்த்தம் மூலம் வருகை தர உள்ளோம். நாங்கள் 15 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் தர உள்ளோம். ஆனால் எங்களுக்கு அப்பாவுக்கு இல்லாது, அம்மாவுக்கும் வயசு விட அப்பாவுக்கும் வயசு விட நான் படித்து கொண்டிருக்கிறோம். அக்கா வீட்டில் இருக்கிறா. அப்போ எங்களுக்கு அந்த வீடு கட்டுற வசதி இல்லை. அதனால் இந்த 15 வீட்டு திட்டம் கொடுத்த மாதிரி எங்களோட ஏரியாவுக்கு எங்களுக்கும் எங்களை போல் இருக்கிற இளைஞர்களுக்கும் கொடுத்து வேணுமென்று இராணுவத்தினரிடமும் மஹிந்தராஜாவிடமும் ஒரு கோரிக்கையான இதை கேட்டுக்கொள்கின்றேன். மற்ற இந்த பெண் பிள்ளைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால கிணற்று வசதியும் கரண்ட் வசதியும் கொஞ்சம் தேவைப்படுகிறது. அதையும் அவர்களிடமே நான் கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாய்ப்பளித்தது நன்றி.
இப்போ நாங்கள் வந்திருந்தோண்டு இதெல்லாம் செய்கிறேன்டா எங்களால் இயலாது இங்கே வீடுகள் ஒன்றும் இல்லை அப்போ எங்களுக்கு செய்தந்தவே நாங்கள் இங்கே வந்திருந்து கொண்டு ஒரு வீடு கட்டலாம் எங்களுக்கு செய்தந்தது எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இந்த கரண்டுகள் இந்த குடிநீர் ஒன்றுகளும் இல்லை அதுகளையும் செய்து தந்துச்சுன்னா எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு இந்த இடம்பெயர்ந்து போனால வீடுகள் வசதி மிகவும் சரியான குறைவாக இருக்குது. இடம்பெயர்ந்து பல இடங்களில் நாங்கள் தங்கியிருக்கிறோம். ஆனால் 2 வாடகை தான் இருந்திருக்கிறோம். மிக்க கஷ்டத்தை மத்தியெல்லாம் இருக்கிறோம். ஆனால் இந்த இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் இந்த வீடு இராணுவத்தினால் அமைக்கப்பட்டு கொடுத்துருக்கணும். மிச்ச பேருக்கும் இப்படியான உதவி செய்து மற்ற சகல உதவிகள் கரண்டு தண்ணி வசதி எல்லாம் செய்து வரணும்னு சொல்லி நாங்கள் அதை கேட்டுக்கொள்கிறோம். மற்றது என்ன கனகாலமாக இப்போ கனகாலத்துக்கு பிறகு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த வீடுகளெல்லாம் இராணுவத்தினால் கையளிக்கப்பட்டிருக்குது. அப்போ இதை பற்றியோ உங்களோட உணர்வுகள் எல்லாம் இப்படி அமைந்திருக்கு? இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு இந்த நிகழ்வுகளையும் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதில் எனக்கு வீடு கிடைக்கல. நானும் இந்த ஏரியாலாம் எனக்கு வீடு கிடைக்கல. ஆனால் எனக்கு அடுத்த தடவை போட்டு தரோம்னு சொல்லிக்கணும். எனக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும். என்ன போல் மற்றவைகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது இராணுவத்தினர் மற்றது இதுக்கு அந்த அரசாங்கத்தோடு சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் எனக்கு கண்டிப்பாக எனக்கும் இதில் வீடு போட்டு தரணும். நானும் பெரிய வசதியான இல்லை. நானும் வாடகைக்கு தான் இருக்கேன். நல்லூரில் வாடகை இருக்கிறேன். நான் வாடகை கொடுத்து கொண்டு இருக்கல. தாங்க எல்லாத்துக்கும் காசு தான் கொடுக்கணும். இப்போ பொருளாதார பிரச்சனையால் ரொம்ப எனக்கும் கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த கொஞ்சம் வீடுகள் கொடுத்துருக்குன்னா அதை பார்க்கக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் மிச்ச பேருக்கும் கொடுக்கணும். இதில் எனக்கும் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றது இராணுவத்தினருக்கும் மற்ற இதோட ஒத்துழைப்பு இந்த வீடு கட்டுறதுக்கு ஒத்துழைப்பு செய்த அனைவருக்கும் நான் மிகவும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அது மட்டும் இந்த வீடை நீங்கள் பெற்றுக்கொள்கிறக்காண்டி யார்கிட்ட முறையிட்டீங்களா? இந்த பிரச்சனையை பற்றி எப்படி உங்களுக்கு வீடு உண்டு? இந்த இராணுவத்தில் தான் இதை கொடுக்கணும் வகைகளுக்கு நான் முறைப்பாடு செய்திருக்கிறேன். ஆனால் எனக்கு அடுத்த தடவை எனக்கு கண்டிப்பாக போட்டு தரோம்னு சொல்லியிருக்கிறார்கள். தரணுமென்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவைகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இவ்வளோ கஷ்ட நிலையில் 15 வருஷம் இருந்து இந்த வீடு கட்டி தந்ததுக்கு இராணுவத்துக்கு நன்றி சொல்லணும். நாங்கள் அவ்வளோ கஷ்டத்துலேருந்து வாடகை கொடுத்து இருந்து இவ்வளோ கஷ்டமாக வந்து இப்போ இருக்கிறோம். இங்கே கஷ்டம் வாடகை கொடுக்கல தன்மையில் அந்த வீட நெருக்கி இப்போ வீடு கட்டி தந்திருக்கணும். அந்த இதில் இருக்கிறோம். நாங்கள் கிணறு வசதி இல்லை. முதல் பாதை வசதி இல்லை. அதெல்லாம் பெரிய கரைச்சல். கரண்டும் லைட்டும் இல்லை எங்களுக்கு. அதெல்லாம் கரைச்சல், போக்குவரத்து கரைச்சல், எல்லாத்தாலும் கரைச்சல் இல்லை. கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் நாங்கள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அது அவங்களுடைய அந்த இதிலே கவனம் செலுத்திடுங்களா? அது மட்டும் இல்லாது இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க இந்த 15 காலத்துக்கு பிறகு வந்திருக்கிறீங்க. வந்திருக்கிறோம் 15 வருஷத்துக்கு பிறகு. இன்னும் எங்களுக்கு வசதி இருந்தால் போக்குவரத்துக்கு வசதி இருந்தால் இதுக்கு நல்லா. போக்குவரத்து வசதி இல்லை. மற்றவருக்கு மகன் இருக்கிறான். எனக்கு போக்குவரத்துக்கு சைக்கிள் அது ஒன்றும் இல்லை. எல்லாம் கரைச்சல் தான். சைக்கிள் இருந்தால் ஒவ்வொரு நாளும் போய் உழைச்சி கொண்டு போயிடுவார். அவரும் கொஞ்சம் கொஞ்சம் மரத்தக்கார ஆள் தான். எல்லாத்தாலும் கஷ்டம். பண வசதி கஷ்டம். என்ன செய்கிறது? ஆம், பல குறைபாடுகள் காணப்படத்தான் செய்கிறது. அவை இனி காலப்போக்கில் நிவர்த்தி செய்யப்படலாம், நிவர்த்தி செய்யப்படவும் வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் எமது சொந்தங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த மக்களுக்கென்று ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பது இலங்கை அரசின் கடமை மட்டுமன்று, எமது எல்லோரது கடமை என்பதையும் நாம் சிந்தித்து செயல்படுவோமானால் எமது எதிர்காலம் சிறக்கும்.